திருச்சி எஸ்ஆர்சி கல்லூரியில் 127ஆம் ஆண்டு நிறுவனர் தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்லூரியின் இயக்குனர் கண்ணன் பஞ்சாபிகேசன் தலைமை தாங்கினார். அறங்காவலர் பஞ்சாபிகேசன் முன்னிலை வகித்தார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டார். இதில் அமைச்சர் பேசுகையில், மத்திய அரசாங்கத்தில் வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அந்த வேலைவாய்ப்புகளில் தமிழகத்தை சேர்ந்தவர்களின் பங்களிப்பு மிகவும் குறைவாக உள்ளது. எனவே வேலைவாய்ப்புகளை தேடி படியுங்கள் என்றார். அதேபோல இந்த கல்லூரி பல்கலைக்கழகமாக அங்கீகாரம் பெறுவதற்கு முயற்சி செய்து வருகின்றது. நம்முடைய அரசு உங்களுக்கு துணை நிற்கும் என்றார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கு கேடயங்களும் பரிசுகளும் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், திருச்சி மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன், மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி, மாநகராட்சி மேயர் மு அன்பழகன் மற்றும் காமகோடி வித்யாலயா முதல்வர் வெண்மதி, செயலாளர் முத்துசாமி, மேலாளர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கல்லூரி முதல்வர் வாசுகி, சாவித்ரி வித்யாலயா தலைமை ஆசிரியை சுதா உள்ளிட்டவர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கேபினட் லெவல்ல செக்ரட்டரி சொல்லி 7-8 பேர் நான்கு வந்துட்டாங்க. ஆனா ஜட்ஜஸ் செக்ரட்டரிலாம் இப்ப பார்த்தா ஒத்து கூட இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா வக்கீல் எடுத்துட்டா எப்படி ராமசாமி வக்கீல் சொல்ற மாதிரி வக்கீல் ஒரு ஊர்ல சேலத்தில் ஒருத்தர் பெருமையா இருப்பாங்க. அவர்களெல்லாம் தாண்டி இருக்கு வடநாட்டில் இருந்து வக்கீல்களை கொண்டு வந்து வாதாடுற நிலைமை இருக்குது. எனவே இங்க இருக்கிற மாணவர்கள் எடுத்துக்கிற துறையில மிக பாண்டியத்தில் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, குறிப்பாக நீங்கள் உங்களுடைய போய் செல்வது தமிழ்நாட்டு அளவில் இல்லாமல் இந்திய அளவிலே போட்டித் தேர்வுகளில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். அதற்கு நிர்வாகம் உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, நம்முடைய பயிற்சி அளிப்பதற்கு அரசு சார்பாக எந்த உதவி வேண்டுமானாலும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையோடு கலந்து உங்களுக்கு செய்ய நாங்கள் காத்து